அனைவருக்கும் வணக்கம். நம்ம 2024 குரூப் 4 தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்கோம். குரூப் 4 தேர்வில் வந்து நம்ம வந்து ஆப்டிடியூட் நமக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 25 கொஸ்டின்ஸ்ல வந்து நம்ம வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு பேசிக் நாலேஜ் வச்சே நம்ம வந்து கொஸ்டினை வந்து பார்த்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே நம்ம வந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஏன்னா இப்போ பூராவே நமக்கு வந்து ரீசனிங் இந்த மாதிரி எபிலிட்டி அந்த இதை தான் நமக்கு வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஃபுல்லாக வந்து 10th மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி வந்து சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து நம்ம வந்து எல்லாமே நிறைய தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த வட்டம் வந்து லிமிட்டட் சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால அதில் வந்து ரீசனிங் அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து நம்ம 10th மேக்ஸ்ல வந்து ஒரு பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து எல்லா கணக்கையும் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க கொடுத்துருக்க கணக்கு வந்து நமக்கு வந்து எப்படி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு புரியக்கூடிய ஆற்றல் இருக்கணும். அப்படி ஆற்றல் இருந்தாவே நம்ம வந்து அந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து அவங்க கேட்குற கேள்விகளை புரிந்து கொள்ளும் திறன் இருக்கணும். ஏன்னா நம்ம அதான் வந்து கல்வி, அதான் வந்து நமக்கு நாலேஜ். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, அதுல இருந்து நம்ம வந்து எப்படி அப்படின்றத வந்து நம்ம வந்து யோசிச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து கேள்விகளை வந்து புரிஞ்சு அதுக்கு ஆன்சர் பண்ணணும். அப்படி நம்ம பண்ணாவே நமக்கு வந்து 25 கொஸ்டினுக்கு வந்து நம்ம 20 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம். 20 கொஸ்டின்ஸ் அடுத்து ஒரு 5 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஓரளவு அங்கே கீழே இருக்க ஆன்சர் வச்சு நம்ம வந்து சூஸ் பண்ணனாவே 22 கொஸ்டின் 23 கொஸ்டின்ஸ் 25க்கு 25 நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் நல்லா வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். இதுக்கு வந்து நம்ம அரித்மெட்டிக் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றது வந்து நம்ம வந்து பண்ணணும். ஆனால் இருந்தாலும் பேசிக் நாலேஜை வச்சே நம்ம வந்து 25க்கு 25 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ப்ளஸ் சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்புறம் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றதுக்கு கொஞ்சம் ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து எல்லா கணக்கையும் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நம்ம சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸில் தான் கொடுத்துருக்க சிலபஸில் வந்து நமக்கு வந்து என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து மென்சுரேஷன் கொடுத்துருக்காங்க, ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ட்ரிக்னாமெட்ரி இந்த மாதிரி கோஆர்டினேட் ஜாமெட்ரி இதெல்லாம் வந்து இந்த கொடுக்கல. ஏன்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் வந்து நமக்கு வந்து பரப்பு அப்படின்றது முக்கோணத்தின் பரப்பு அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். நான் இது வரைக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் வந்து முக்கோணத்தின் பரப்பு நாற்கரத்தின் பரப்பு அப்படின்றது வந்து நமக்கு வந்து கோஆர்டினேட் ஜாமெட்ரி அப்படின்ற ஒரு டாபிக்ல வந்து கேட்டிருந்தாங்க. கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கொள்ளளவு கனளவுன்றது வந்து நமக்கு மென்சுரேஷன் டாபிக், மென்சுரேஷன் அளவியல் டாபிக்ல தான் வலைபரப்பு மொத்த பரப்பு கன அளவு அப்படின்றலாம் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுல இருந்து நமக்கு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அப்புறம் வந்து பகடை கணக்கு, பகடையில வந்து நமக்கு வந்து ரீசனிங் பகடை இருக்கு, சப்ஜெக்ட் பகடை இருக்கு. சப்ஜெக்ட் பகடை அப்படின்னா நிகழ்தகவு தான் பகடை கணக்கு. நிகழ்தகவுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு முக்கியமான டாபிக். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் அல்ல ரெண்டு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து நமக்கு வந்து 2 டாபிக் இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நமக்கு வந்து அதே வந்து நமக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றதே வந்து ஆவரேஜ், அதாவது நமக்கு வந்து அரித்மெட்டிக் மீன் கூட்டு சராசரி, சராசரி இடைநிலை முகடு, சராசரி இடைநிலை முகடு, வீச்சு கெழு, மீப்பெரு மதிப்பு, மீச்சர் மதிப்பு. இந்த ஏரியால இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும். வீச்சு கெழு இதுல இருந்து நமக்கு ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் வீச்சு எப்படி கண்டுபிடிக்கணும், வீச்சு கெழு எப்படி கண்டுபிடிக்கணும், மீப்பெரு மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும், மீச்சர் மதிப்பு, இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் கொஸ்டின். ஆனா ஃபார்முலா தெரிஞ்சாதான் போட முடியும். இது என்ன நமக்கு தெரியாம அங்க கேட்கறது வந்து நம்ம வந்து போட முடியாது. அதே மாதிரி அடுத்து வந்து நிகழ்தகவுல வந்து நாணயம் சுண்டுவதன் கூறுவழி, நாணயம் சுண்டுவதன் நிகழ்தகவு, பகடை உருட்டுவதன் நிகழ்தகவு, இந்த டாபிக் இருக்கு. இதுல இருந்து ஒண்ணு. அதே மாதிரி வந்து அளவியல்ல இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இப்போ வந்து நம்ம வந்து பகடை கணக்கு அதை சொல்லிட்டு அப்படியே பகடை நிகழ்தகவை சொல்லிட்டு நமக்கு வந்து நிகழ்தகவை இல்லை நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் அப்படின்ற ஒரு டாபிக்ல இருந்து நம்ம வந்து வருவோம். அதுல வீச்சு கெழு, மீப்பெரு மதிப்பு, மீச்சிறு மதிப்பு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்பாங்க. ஏன்னா வந்து ரீசனிங் பொறுத்தவரை நமக்கு வந்து அவங்க கேட்குற கொஸ்டினை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஆனா சப்ஜெக்ட் பொறுத்தவரை நமக்கு வந்து ஃபார்முலாஸ் தெரியாம ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அதனால சப்ஜெக்ட்ல வந்து நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து அந்த ஒரு டாபிக் தான் வீச்சு கெழு, புள்ளியியல். இப்ப நமக்கு வந்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து புள்ளியியல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா ஃபார்முலா வந்து வீச்சு R = L - S,
வீச்சுன்னு கேட்டா வீச்சு ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஆர் ஈக்குவல் எல் மைனஸ் எஸ். எல்லுனா வந்து மீட்பெரு மதிப்பு. எல்லுனா இது வந்து ஒரு சிம்பிள் கொஸ்டின். ஏன்னா இது வந்து அனைவருக்கும் தெரியறதுக்காக அதை நடத்துறோம். அதே மாதிரி எஸ் ஈக்குவல் டு மீச்சிறு மதிப்பு. இது மீட்பெரு மதிப்பு, இது மீச்சிறு மதிப்பு. இப்ப இது கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு எடுத்துட்டா அப்படின்னா, இப்ப வந்து 20, 30, 40, 50, 60, 70, 80 வீச்சு என்னன்னு கேட்பாங்க. இதுக்கு வந்து வீச்சு என்ன? 20, 30, 40, 50, 60, 70, 80 இதோட வந்து வீச்சு அப்படின்னு நம்ம கேட்பாங்க. வீச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒண்ணுமே இல்லை. ஆர் ஈக்குவல் டு மீப்பெரு மதிப்பு இருக்கிற பெரிய மதிப்பு 80, மீச்சிறு மதிப்பு 20, 80 மைனஸ் 20 ஈக்குவல் டு 60. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஏன்னா இது வந்து நமக்கு வந்து வீச்சுன்ற ஒரே ஒரு வார்த்தை. அந்த வீச்சுன்ற ஒரு வார்த்தையில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு வீச்சு கேட்டாங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபார்முலா தெரிஞ்சா ஈஸியா போடலாம். எல் மைனஸ் எஸ் வீச்சுனா வந்து எல் மைனஸ் எஸ். எல்லுனா மீட்பெரு மதிப்பு, எஸ்னா மீச்சிறு மதிப்பு. இதுல மீட்பெரு மதிப்புனா எது பெரிய வேல்யூவோ அதான் மீட்பெரு மதிப்பு. மீட்பெரு மதிப்பு. மீச்சிறு மதிப்பு. மீச்சிறு மதிப்பு அப்படின்னா நமக்கு வந்து இருக்கல ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இருக்கல வந்து பெரிய வேல்யூ, ஸ்மாலஸ்ட் வேல்யூ. மீச்சிறு மதிப்பு 80 மைனஸ் 20 ஈக்குவல் 60. இதுதான் வீச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து வீச்சுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அதே மாதிரி அடுத்து வந்து வீச்சு கெழு அப்படின்னு ஒரு கொஸ்டின். வீச்சு கெழு. இது பாருங்க, இப்ப வீச்சு நமக்கு தெரியும். வீச்சு கெழு அப்படின்னா வீச்சு கெழு அதுக்கு ஒரு ஃபார்முலா. வீச்சு கெழு ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் பை எல் பிளஸ் எஸ். வீச்சு கெழு. வீச்சுனா வந்து எல் மைனஸ் எஸ். வீச்சு கெழு அப்படின்னா எல் மைனஸ் எஸ் பை எல் பிளஸ் எஸ். வீச்சு கெழுன்னு கேட்டாங்கன்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின். சிம்பிளான ஒரு கொஸ்டின். வீச்சுனா என்ன, வீச்சு கெழுனா என்ன? இப்ப நம்மளா ஒரு கணக்கு போட போறோம். வீச்சுக்கு வந்து எல்லுனா மீட்பெரு மதிப்பு, எஸ்னா மீச்சிறு மதிப்பு. வீச்சு கெழுனா எல் மைனஸ் எஸ் பை எல் பிளஸ் எஸ். இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்து வீச்சுக்கள் கேட்பாங்க. இப்ப 25, 67, 48, 53, 18, 39, 44 வீச்சு கெழு காணுங்க அப்படின்னு கேட்டுக்காங்க. வீச்சு கெழு காணுங்க. வீச்சு ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். ஃபார்முலா சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக எழுதி போறோம். எல்லுனா மீட்பெரு மதிப்பு. இருக்கல மீட்பெரு மதிப்பு 67. மீச்சிறு மதிப்பு 18. மீட்பெரு மதிப்பு, மீச்சிறு மதிப்பு 67 18 போச்சுன்னா 17 8 போச்சுன்னா 9, 49. ஆன்சர் ஈக்குவல் 49. வீச்சு ஈக்குவல் டு மீட்பெரு மதிப்பு வந்து 67, மீச்சிறு மதிப்பு வந்து 18, 67. அதே மாதிரி வீச்சு கெழு எல் மைனஸ் எஸ் பை எல் பிளஸ் எஸ். வீச்சு கெழு எல் மைனஸ் எஸ் பை எல் பிளஸ் எல் மைனஸ் எஸ். 67 மைனஸ் 18 பை 67 பிளஸ் 18. 67 மைனஸ் 18 பை 67 எல் மைனஸ் எஸ் பை எல் பிளஸ் எஸ். 67 12 போச்சா 49 டிவைடட் பை 2 குணா 8 15 கஞ்சி மீதி 1 85. 49 பை 85. வீச்சு கெழு. இது சாதாரண கொஸ்டின். இப்ப 49 வந்து 85ஆல வகுக்கணும். 49 85ஆல எப்படி வகுக்க போறோம்? 49 85ஆல வகுக்கணும் அப்படின்னா இப்ப அடிக்க முடியாது. அடிக்க முடியாட்டி இப்படித்தான் நம்ம வகுக்கணும். ஏன்னா இது 7ஆல வகுக்கூடாது, இது 7ஆல வகுக்கூடாது, 3ஆல எதுவுமே 2ஆல வகுக்கூடாது, எதால வகுக்கூடாது. ஆனா கண்டிப்பா வந்து 49 84
85 வகுக்கணும் அப்படின்னா இங்க ஒரு 0 சேர்த்துட்டு 0 புள்ளி, ஏன்னா ஒரு 0 சேர்க்கணும் ஃபர்ஸ்ட் 0 புள்ளின்னு வச்சுக்கணும். இப்ப 490ல எத்தனை 85னா 3 இருக்கும். 4 8 32. இப்ப 4 போட்டு பார்த்தோம்னா 4 5 4 8 32 கரெக்ட் தான். 4 போட்டு பார்க்கலாம். 5 8 40 5 வரைக்கும் போட்டு பார்க்கலாம். 6 8 48 6 போட்டு பார்த்தோம் அப்படின்னா 6 5 30 0 மீதி 3 6 8 48 3 51 510 போயிடும். அதனால 5 தான் நம்ம போட்டு பார்க்கணும். 5 25 5 மீதி 2 5 40 42. நான் 5 போட்டு பார்த்தா 5 25 5 மீதி 2 5 40 42. 10ல 5 வச்சுன்னா 5 மீதி 8ல 2 போச்சுன்னா 6. அடுத்து வந்து நம்மளா ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 650ல வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து 5 8 40 6 8 40 7 8 56 8 8 64. 8க்கு மேல 7 தான் போட முடியும். 7 5 35 5 மீதி 3 7 8 56 3 59. 10ல 5 வச்சுன்னா 5 4 இருக்கு. 14ல 9 வச்சுன்னா 5 55. அடுத்து மீதி ஒரு ஏன்னா பாயிண்ட்டுக்கு பின்னாடி நமக்கு வந்து 3 டிஜிட். பாயிண்ட்டுக்கு பின்னாடி நமக்கு வந்து 3 டிஜிட். 550 வந்து 6 போட்டு பார்ப்போம். 6 5 30 0 மீதி 3 6 48 3 51 40 இப்படியே போட்டுட்டே போலாம். ஆன்சர் ஈக்குவல் டு 0.576. பாயிண்ட்டுக்கு அடுத்து நம்ம 3 டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ரீச் கேளு அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கொஞ்சம் இதெல்லாம் வந்து ஈஸியான கொஸ்டின் கிடைச்சு வந்துச்சுன்னா வந்து ஈஸி ஆன்சர் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து இன்னொரு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் பீச் கொடுத்துருவாங்க. அதனால ஒரு கொஸ்டின்ஸ் அடுத்த கொஸ்டின் பீச் 13.67. அதனால மீப்பர் மதிப்பு மீப்பர் மதிப்பு 70.08. மீச்சிறு மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. மீச்சிறு மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. மீச்சிறு மதிப்பு இப்ப நமக்கு வந்து என்ன பண்ண எது கொடுத்துருக்காங்க. 6 கொடுத்துருக்காங்க, எல் கொடுத்துருக்காங்க, எஸ் கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு ஃபார்ம்ல வந்து R = L - S தெரியும். R = L - S தெரியும். -S அப்படின்னா +S ஆகும். -S இருந்தா +S ஆகும். இந்த R அப்படியே அங்கிட்டு போச்சுன்னா L - R. அதாவது நமக்கு வந்து இது நம்மளா கிரியேட் பண்ற ஒரு ஃபார்முலா. இந்த ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். R = L - S தெரியும். நம்ம S கேட்டிருக்காங்க. -S மட்டும்தான் +S, R -R. அதாவது S ஸ்மாலஸ்ட் மதிப்பு கேட்டா பெரிய மதிப்புல இருந்து மிகச்சிறிய மதிப்பை கழிச்சிட வேண்டியதான். நமக்கு இதை வந்து ஒரு யோசிச்சு நம்ம சொன்னோம் அப்படின்னா இதை நம்ம வந்து ஃபார்முலாலாம் போடாம நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எஸ் கேட்டாங்கன்னா பெரிய வந்து சின்ன நம்பரை கழிச்சிடலாம். எள்ளு கேட்டாங்கன்னா ரெண்டையுமே கூட்டிக்கணும். அடுத்தது கேட்பாங்க எள்ளு கேட்பாங்க. எஸ் கேட்டாங்கன்னா ரெண்டையும் பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர் கழிச்சிடும். L - R 70.08 -13.67. எப்படி கழிக்கணும்? 70.08ல 13.67 எப்படி கழிக்கணும்? 70.08ல 13.67 எப்படி கழிக்கணும்? 8ல 7 போச்சுன்னா 1. இங்க இருந்து 8ல 7 போச்சுன்னா 1. இங்க இருந்து கடை 9ல 6 போச்சுன்னா 3. 9ல 3 போச்சுன்னா 6. 6ல 1 போச்சுன்னா 5. 56.31. 56.31. இது வந்து S = மீச்சிறு மதிப்பு. மீச்சிறு மதிப்பு S = 56. ஏன்னா வந்து இது வந்து 3 கிடையாது, இது வந்து 4. ஏன்னு கேட்டா 8ல 7 வச்சுனா 10ல 6 வச்சா 4. 10ல 6 வச்சு 4. இப்போ வந்து நமக்கு வந்து இந்த இதில் வந்து நமக்கு வந்து ஃபார்முலாஸ் வந்து நம்மளா கிரியேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா சிம்பிள் ஃபார்முலா தான். பீச்ன்ற ஒரு ஃபார்முலால இருந்து 3 ஃபார்முலா கிரியேட் பண்ணலாம். பீச்ன்ற அந்த 3 ஃபார்முலா R = L - S. இந்த ஒரு ஃபார்முலா வந்து 3 ஃபார்முலா. S கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, S அப்படியே இங்கிட்டு வரும். இங்கிட்டு வந்துச்சு அப்படின்னா R அப்படி போச்சுன்னா L - R. அதே மாதிரி எள்ளு கேட்பாங்க. எள்ளு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த S இங்கிட்டு வந்து R + S. எள்ளு கேட்டாங்கன்னா 2 மதிப்பையும் கூட்டணும். S கேட்டா 2 மதிப்பையும் கழிச்சு போட்டணும். அவங்க அங்க வந்து S மீச்சிறு மதிப்புன்னு கேட்டா, Sனா மீச்சிறு ஸ்மாலஸ்ட் வேல்யூ.
நல்லா பாத்துங்க. எஸ்னா கழிக்கணும், எல்லுனா கூட்டணும். இப்ப இதுல வந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. எஸ்னா மீச்சிறு மதிப்புனா ரெண்டையும் கழிக்கணும். இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, கேட்கறதுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். ஏன்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து திட்ட விளக்கம். ஏன்னா வந்து இவங்க வந்து இந்த வட்டம் மீப்பெரு மதிப்பு பாருங்க. ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பீச் கொடுக்குறாங்க. அடுத்த கொஸ்டின் பீச் வந்து 36.8. மீச்சிறு மதிப்பு 13.4. மீப்பெரு மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. எல் ஈக்குவல் என்ன? மீப்பெரு மதிப்பு எல் ஈக்குவல் என்ன? நம்ம சொன்னோம். எஸ்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சோம். எல்லுனா ரெண்டையும் கூட்டிக்கணும். எஸ் பிளஸ் ஆர் வந்து ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் ஃபார்முலா. இப்போ நமக்கு வந்து எல்லு கேட்டிருக்காங்க. எல் ஈக்குவல் இந்த ஆர் கிட்ட வந்துன்னா பிளஸ் ஆர் பிளஸ் எஸ் அல்லது எஸ் பிளஸ் ஆர். இப்போ எல்லு லார்ஜஸ்ட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ரெண்டையும் கூட்டிக்க வேண்டியதான். 36.8 பிளஸ் 13.4. 36.8ஐயும் 13.4ஐயும் கூட்டினோம்னா 8 4 12 2 மீதி 1. 4 4 10 மீதி 1. 2 2 50.2 ஈக்குவல் டு 50.2. இது ஒரு சிம்பிள் கொஸ்டின். சிம்பிள் கொஸ்டின்ஸ். அப்புறம் நமக்கு வந்து பீச்ல இருந்து நமக்கு 3 ஃபார்முலா. பீச் எல் மைனஸ் எஸ். மீப்பர் மதிப்பு கேட்டா ரெண்டையும் கூட்டிக்கணும். மீச்சு மதிப்பு கேட்டா கழிச்சுக்கணும். அதே மாதிரி பீச்சு கெழு கேட்டா எல் மைனஸ் எஸ் பை எல் பிளஸ் எஸ். எல் மைனஸ் எஸ் பை எல் பிளஸ் எஸ். இந்த இதுல வந்து நமக்கு வந்து புள்ளியல்ல வந்து இன்னும் 4 ஃபார்முலா இருக்கு. ஆனா அந்த 4 ஃபார்முலா தான் நம்ம வந்து அவங்க சிலபஸ்ல கொடுக்கல. அவங்க வந்து நிகழ்தகவு தான் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து நிகழ்தகவே போயிடலாம். அடுத்து வந்து நிகழ்தகவு ஃபார்முலான்னு கேட்டாவே P of E equal to N of E by N of S. நிகழ்தகவுக்கு ஃபார்முலா P of E equal to N of E by N of S. ஈனா ஈவென்ட். அதாவது நமக்கு வந்து ஈனா நிகழ்ச்சி, எஸ்னா கூறுவெளி. இப்போ நமக்கு வந்து நிகழ்தகவுக்கு ஃபார்முலா கொஸ்டின் வந்து நிகழ்தகவுன்னு கேட்டாலும் இந்த ஃபார்முலா தான். P of E equal to N of E by N of S. P of E equal to N of E by N of S. ஈனா அவங்க என்ன கேட்டுக்காங்களோ அதான் கொஸ்டின். எஸ்னா கூறுவெளி. கூறுவெளி அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்த நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை. மொத்த நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை. கூறுவெளி அப்படின்னா மொத்த நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை. மொத்த நிகழ்ச்சிகள் எண்ணிக்கை. கூறுவெளி அப்படின்னா மொத்த நிகழ்ச்சிகள். மொத்த நிகழ்ச்சிகள்னா என்ன? ஒரு காயின்ஸ், ஒரு நாணயம் சுண்ட போறோம். ஒரு நாணயம் சுண்டணும்னா ஒரே ஒரு நாணயம் சுண்டணும்னா கூறுவெளி எஸ் ஈக்குவல் டு ஒரு நாணயம் சுண்டனா நமக்கு 2 நிகழ்ச்சி தான் நடக்கும். ஒன்று ஹெட் விழுகும் அல்ல டயல் விழுகும். ஒரு நாணயம் சுண்டா கூறுவெளி N of S. N of S 2. மொத்தம் எத்தனை நிகழ்ச்சி அதுதான் கூறுவெளி. கூறுவெளின்ற நம்பரா தான் இருக்கும். ஒரு நாணயம் சுண்டணும்னா கூறுவெளி வந்து ஒன்று ஹெட் விழுகும் அல்ல டயல் விழுகும். N of S 2. அடுத்து 2 நாணயம் சுண்ட போறோம். 2 நாணயம் சுண்டணும்னா கூறுவெளி S equal to இதுக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டுமே ஹச்சு 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 டி டிஹெச் டிடி. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு ஹச்சு டி ஒரு நாணயம், இன்னொரு நாணயம் ஹச்சு டி. 2 நாணயத்தை சுண்ட போறோம். 2 நாணயத்தை பெருக்கணும். இது ஒரு நாணயத்தோட கூறுவெளி, இது ஒரு நாணயத்தோட கூறுவெளி. எப்படி பெருக்கணும்? ஃபர்ஸ்ட் இதை வச்சு இதை பெருக்கணும். அச்சை அச்சு அச்சு கச்சு
HND HT, அடுத்து இதை வச்சு பெருக்க TH, அது ரெண்டே TT. N of S equal to மொத்தம் 4 நிகழ்ச்சி நடக்கும். இப்ப அதே 3 நாணயம் சுண்டுனா கூறுவழி எப்படி கணுனா, ஃபர்ஸ்ட் வந்து 2 நாணயத்தை எழுதிக்கோ. HH, HT, TH, TT. இன்னொரு நாணயம் H, T. 2 நாணயத்தோட கூறுவழி, இது 3 நாணயத்தோட கூறுவழி. இப்ப வந்து எப்படி பெருக்குன்னா, இந்த 1 வச்சு அந்த 2 பெருக்கணும். ஃபர்ஸ்ட் H, அடுத்து HT, இதை வச்சு பெருக்கிட்டு HT. அடுத்து ரெண்டாவது HTH, அடுத்து HTT, அடுத்து THH, அடுத்து THT, அடுத்து TTH, அடுத்து TTT. மொத்தம் வந்து 8 இருக்கும். N of S equal to 1, 2, 3, 4, 5, 6, 8. N of S equal 8. இந்த கூறுவழி நிகழ்தகவு ரெண்டுக்குமே முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப 2 நாணயம் சுண்டுனா எத்தனை கூறுவழி வரும், 3 நாணயம் சுண்டா கூறுவழி என்ன, 4 நாணயம் சுண்டா கூறுவழி என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். இது வந்து ஒரு பேசிக் ஃபார்முலா இருக்கு. நாணயம்னாவே கூறுவழி வந்து 2 power n. நாணயம்னாவே கூறுவழி 2 power n. ஒரு நாணயம் வச்சுக்கோங்களேன், ஒரு நாணயம் அப்படின்னா 2 power 1. 2 power 1 என்ன அர்த்தம், 2. 2 நாணயம் வச்சுக்கோங்க, 2 ஸ்கொயர். 2 into 2 equal to 4. 3 நாணயம் அப்படின்னா 2 cube. 2 cubeனா 3 பெருக்கிறோம் 8. 4 நாணயம் 2 power 4. 2 into 2 into 2 into 2. மொத்தம் 4 நாணயம். 4 into 8 into 16. இப்போ 5 நாணயம் 2 power 5. அப்படியே 2 into 2 into 2 into 2 into 2. இது 4 into 8 into 16 32. அதனால வந்து கூறுவழி நிகழ்தகவு கிடையாது, கூறுவழி. 5 நாணயங்கள் சுண்டப்படும் போது கூறுவழி என்னன்னு கேட்டா இது கூறுவழி. ஆனா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நிகழ்தகவு காண் அப்படின்னு கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க, 3 நாணயம் சுண்டப்படும் போது எழுதிங்க. கொஸ்டின் வந்து 3 நாணயங்கள் சுண்டும் போது சரியாக 2 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு யாது? மூன்று நாணயங்கள் சுண்டும் போது சரியா 2 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு யாது? நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, எஸ் சாம்பிள் ஸ்பேஸ் கூறுவழி. டக்குன்னு வந்து 2 நாணயத்துக்கு கழிக்கிறோம். அப்புறம் 3 HT, TH, TT இன்ட்டு 1 நாணயம். இதை நம்ம எல்லாம் வர முடியாது. 3 நாணயத்துக்கு கூறுவழி எழுதிக்கலாம். 2 நாணயம் எழுதிடலாம், HT, TH, TT. இப்ப இன்னொரு நாணயம் எழுதிட்டு மொத்தம் பெருக்க போறோம். HH இதை வச்சு 2 பெருக்க போறோம். அடுத்து HT, அடுத்து HTH, அடுத்து HTT, அடுத்து THH, அடுத்து THT, அடுத்து TTH, அடுத்து TTT. இது வந்து N of S 8. இப்ப E equal to கொஸ்டின் எழுதிக்கலாம். E equal to என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2 சரியாக 2 தலைகள். கரெக்டா 2 தலை இருக்கலாம். அந்த ஈனா சரியாக 2 தலைகள். கொஸ்டின் வந்து 2 தலைகள், சரியாக 2 தலைகள். சரியாக 2 தலைகள் எதுதோ அதை எடுத்து எழுதிக்கிறேன். 2 தலை இருக்கலாம், 3 தலை இருக்கலாம். சரியாக 2. இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, அவ்வளவுதான். சரியாக 2 தலைகள் வந்து இங்க 2 கட்டு இருக்கு, இங்க 2 கட்டு இருக்கு, இங்க 2 கட்டு இருக்கு, அவ்வளவுதான். அதை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். இந்த 3 வச்சு எழுதணும், 2 தான் இருக்கணும், 1 இருக்கு எழுதக்கூடாது. அது வந்து HHT, HTH, அடுத்து வந்து THH. இப்ப N of E வந்து எத்தனை? 1, 2, 3. N of E வந்து 3. N of E வந்து 3. இப்ப ஃபர்ஸ்ட் N of S, N of E கண்டுபிடிச்சோம். இப்பதான் நிகழ்தகவுக்கு ஃபார்முலா போறோம். ஃபர்ஸ்ட் நிகழ்தகவுக்கு ஃபார்முலா வந்து P of E equal to probability of En.
நிகழ்தகவு P of E equal to N of E by N of S. இதான் ஃபார்முலா. N of Eன்றது 8, சாரி N of Eன்றது வந்து 3, N of S வந்து 8, 3 by 8, நிகழ்தகவு 3 by 8. நிகழ்தகவுன்னு கேட்டா ஃபார்முலா P of E equal to N of E by N of S. N of E வந்து நமக்கு வந்து 3 மொத்த நிகழ்ச்சி 3, N of S வந்து 8. நிகழ்தகவு இப்ப இதே 2 நாணயங்கிறதுனால இப்படித்தான் வரும். 2 நாணயம்னா அதை பாருங்க, 2 நாணயங்கள் சிந்தும் போது சரியா 2 தலைகள் கிடைக்க நிகழ்வு யாருன்னு கேட்டுக்காங்க. ஈஸியா போடலாம், 1 நிமிஷம் போடலாம். 2 நாணயங்கள் சிந்தும் போது 2 தலைகள் சரியாக 2 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு. இப்போ வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கூறுவழி S ஈக்குவல் 2 8 இருக்கணும். அதாவது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எண்டுக்கு வந்து HH HT TH TT சரியா 2 தலைகள். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டினுக்கு வந்து கூறுவழி எழுதிக்கலாம். கூறுவழி S N of S equal to மொத்தம் 4. இப்போ E equal to இதுதான் கொஸ்டின். சரியா 2 தலைகள், சரியாக 2 தலைகள்னு எழுதிட்டு அந்த சும்மா உங்களுக்கு புரியுதுக்காக எழுதுறோம். எத்தனை கரெக்டா 2 கிட்ட இருக்குது. HH N of E equal to 1. இப்போ நிகழ்தகவு P of E equal to N of E by N of S. N of E வந்து 1, N of S வந்து 4. அதான் நமக்கு வந்து நாணயத்தை பொறுத்தவரை 2 நாணயம் 3 நாணயம் 4 நாணயம் வரைக்கும் கேட்கலாம். 4 நாணயம் கேட்கறது ரொம்ப ரிஸ்க். 3 நாணயங்களை கேட்டா அது என்ன சரியாகன்னு கேட்டா சரியா இருக்கணும். இப்ப குறைந்தது அப்படின்னா இப்ப இந்த பாருங்க, சரியாக குறைந்தது ஒரு தலை, குறைந்தது ஒரு தலையாவது இருக்க, குறைந்தது ஒரு தலையாவது இருக்க அப்படின்னு கேட்டுக்காங்க. 1 இருக்கலாம் 2 இருக்கலாம். குறைந்தது ஒரு தலைனா குறைஞ்சது 10 ரூபா கொண்டு வாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், 10 ரூபா 15 ரூபா. ஆனா குறைஞ்சது 10 ரூபா. குறைந்தது ஒரு தலை அப்படின்னா 1 இருக்கலாம் 2 இருக்கலாம். இது மட்டும்தான் வராது. ஓகே, மற்ற 3மே வரும். இதுல 2 தான் இருக்கு, ஆனா நமக்கு 1ஆவது இருக்கணும். அது குறைந்து ஒரு பூவாவது இருக்க நிகழ்வு. அந்த இதுல கேட்டாலும் அப்படித்தான், 3 நாணயம் கேட்டாலும் சரியாக குறைந்தது. ஓகே, அதான் அதிகபட்சம் இன்னொரு வார்த்தை இருக்கு. அதிகபட்சம்ன்றது குறைந்தது அப்படின்ற 2மே ஒன்னாக இருக்கும். அதிகபட்சம் பார்த்துக்கணும். இது வந்து நாணயத்துல இதே வந்து பகடை பாருங்க. பகடையில வந்து நாணயம் மாதிரி பகடை உருட்டுவதன் கூறுவழி. பகடை ஒரு பகடை உருட்ட போறோம். ஒரு பகடை உருட்டுவதா, ஒரு பகடைக்கு வந்து கூறுவழி S equal to பாருங்க, பகடை அப்படின்னா வந்து நமக்கு வந்து 6 சைடு இருக்கும். 1 விழுகலாம், 2 விழுகலாம், 3 விழுகலாம், 4 விழுகலாம், 5 விழுகலாம், 6 விழுகலாம். N of S equal to 6 ஒரு பகடை அப்படின்னா. இதே 2 பகடை உருட்டணும். 2 பகடை உருட்டணும்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஒரு பகடையில 1, 2வது பகடையில நம்பர் 1,1 அப்படி வரிசையா எழுதணும். 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6. அதாவது முதல் பகடையில பூரா 1, 2வது பகடையில பூரா நம்பர். அதே முதல் பகடையில 2, 2,2, 2,3, 2,4, 2,5, 2,6. அடுத்து முதல் பகடையில 3க்கு 6,6 வரைக்கும் எழுதலாம். 3,2, 3,3, 3,4, 3,5, 3,6, 4,1, 4,2, 4,3, 4,4, 4,5, 4,6, 5,1, 5,2, 5,3, 5,4, 5,5, 5,6, 6,1, 6,2, 6,3, 6,4, 6,5, 6,6. இதுக்கு N of S எத்தனை வரும் அப்படின்னா 36 வரும். N of S 36. ஒரு பகடை உருட்டினோம்னா கூறுவழி என்ன 6, 2 பகடை உருட்டினா 36,
ஆறின் அடுக்கு என்ன பகடைக்கு என்ன வரும்? ஆறின் அடுக்கு n. இப்போ ஒரு பகடைனா ஆறின் அடுக்கு 1 6, 2 பகடைனா 6 ஸ்கொயர் 36, 3 பகடைனா 6 × 6 × 6 216, 3 பகடைனா 216 கூறுகளின்னு கேட்டா. இப்ப நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, ஒரு பகடை உருட்டப்படும் போது ஒற்றைப்படை எண்கள் விழுவதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. ஒரு பகடை உருட்டும் போது ஒற்றைப்படை எண் விழுவதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. ஒற்றைப்படை எண் விழுவதற்கு நிகழ்தகவு என்னன்னு கேட்கிறாங்க. ஒரு பகடை கூறுகள் எழுதிட்டோம். எத்தனை வரும்? n of s equal to ஒரு பகடைக்கு n of s 6. அது ஒற்றைப்படையன் n of s equal to 6. ஒற்றைப்படையன் e equal to ஒற்றைப்படையன் எத்தனை இருக்கு? ஒற்றைப்படையனா 1 3 5. ஒற்றைப்படையன் மட்டும் 6க்குள்ள என்ன இருக்கு? 1 3 5. இரட்டைப்படையன்னா 2 4 6. ஒற்றைப்படையன் மொத்தம் எத்தனை இருக்கு? என்ன ஃபி 3 இருக்கா? 1 2 3. நிகழ்தகவு ஃபார்முலா p of e equal to n of e by n of s. n of e எவ்வளவு? 3. n of s எவ்வளவு? 6. அடிச்சோம்னா 1/2. ஒரு பகடை உருட்டுதன் கூறுவழி. ஒரு பகடை உருட்டும் போது கேள்வி கேட்டா இதுதான் கேட்கணும். ஒன்று ஒற்றைப்படை எண்களுக்கான நிகழ்வு, இரட்டைப்படை எண்களுக்கான நிகழ்வு, அது 6 காரணிகள்னு கேட்பாங்க. 6 காரணிகள்னா எந்த 2 நம்பர் பாருங்கன்னா 6 வரும்? 2 3. ஓரார் 6 இருக்கு, 2 3 இருக்கு. ஓரார் 6 இருக்கு, 2 3 இருக்கு. அதாவது 6 காரணிகள், 6 பகா காரணிகள். 6 காரணிகள்னா 1 6 வரும், 2 3 வரும். ஆனா பகா காரணிகள்னா 2 3 மட்டும்தான் வரும். 6 வந்து பகியன். இப்பதான் கேட்டிருக்காங்க. இதுல 10th கொஸ்டின்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? இந்த நான் சொன்ன கொஸ்டின் அப்படியே இருக்கு. 6 பகா காரணிகள் பெற நிகழ்வு. பகா காரணினா எந்த 2 நம்பர் பாருங்கன்னா 6 வரும்? 2 3. அதை எடுத்து எழுதி போடணும். இப்ப ஒரு பகடை ஓகே, ஒரு பகடை டவுட் இருக்கா? இப்ப 2 பகடை உருட்டப்படுமா? 2 பகடை உருட்டினோம்னா அந்த கொஸ்டின்ஸ் என்ன கேட்டுக்காங்க. 2 பகடை உருட்டும் போது முக எண்களின் கூடுதல் 10 கிடைக்கும் நிகழ்வு யாருன்னு கேட்டுக்காங்க. 2 பகடை உருட்டும் போது முக எண்களின் கூடுதல் 10 கிடைக்க நிகழ்வு. கூறுகள் இதுதான். கூறுகள் எழுதிட்டு n of s equal எவ்வளவு? 36. கூறுகள் என்ன? n of s equal 2 பகடை விட்டுனா இப்படித்தான் ஒரு கூறுவழி. 1,1 1,2 1,3. முதல் பாடையில 1, இரண்டாம் பாடையில நம்பர். முதல் பாடை 2 இதான் கூறுவழி. 2 பகடை விட்டுனா கூறுவழி. ஓகேவா? இப்ப நம்ம கொஸ்டின்ஸ் வரலாம். கொஸ்டின் e equal என்ன கேட்டிருக்காங்க? முக எண்களின் கூட 10. 2ஐயும் கூட்டினா 10 வரத பூரா எடுத்து எழுதணும். இது 2 வரத பூரா கூட்டினா எது வரும்? 4,6 5,5 6,4. 2ஐயும் முக எண்கள்னா இதுதான் முக எண். இது 2ஐயும் கூட்டினா 10 வருமா? இது 2ஐயும் கூட்டினா 10 வராது. இது 2ஐயும் கூட்டினா 10 வரும். 4,6 கூட்டினா 10 வரும். எதை கூட்டினா 10 வரும்? 4,6 அடுத்து 5,5 அடுத்து 6,4. 2ஐயும் கூட்டினா 10 வருது. 2ஐயும் கூட்டினா 12 வருது. எது வரும்? 6,6. 2ஐயும் கூட்டினா 12 வருது. எது வரும்? 6,6. 2ஐயும் கூட்டினா 8 வருது. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து வரும் 2,6 3,5 4,4 5,3 6,2. 2ஐயும் கூட்டினா 8 வரதை எடுத்துடணும். 2ஐயும் கூட்டினா 10 வருது நம்ம கேட்டிருக்காங்க. 2ஐயும் கூட்டினா 12 வருது. அதே முக எண்களின் பெருக்கல் பலன் கொடுப்பாங்க. கூடுதல்னா கூட்டி, பெருக்கல் பலனை 2ஐயும் பெருக்கணும். இப்ப அதுல 10 வருது. 2ஐயும் பெருக்கினா 10 வருது. எது வரும்? 2 × 5 5 × 2. அவ்வளவுதான். 12 வருது. 6 × 2 3 × 4 4 × 3 2 × 6. பெருக்கல் பலன் கேட்டா
இப்ப பாருங்க, இது கூடுதல்ல வந்து மொத்தத்தில் இருக்கு 1 2 3. என்ன ஃபி ஈக்குவல் டு 3. நிகழ்வுக்கு ஃபார்முலா என்ன? பி ஆஃப் ஃபி ஈக்குவல் டு என்ன ஃபி பை என்ன ஆஃப் எஸ். என்ன ஃபி எவ்வளவு? 3. என்ன ஆஃப் எஸ் வந்து 36. அடிச்சு போலாம். 1 3 12 3 36. 1 3 12 3 36. இப்ப இதுல இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின்ஸா இருக்கு. இந்த இரண்டு பகடையில என்ன கேட்பான, இரண்டு பகடை கூட்ட போது ரெண்டுல ஒரே முகையும் கிடைக்கும். இரண்டு பகடை உருட்டப்படும் போது ஓகேவா, ஒரே முக எண்கள் என்னது? ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது. 1 2 2 3 3 4 4 5 5 6 6. மொத்தம் எத்தனை இருக்கும்? என்ன ஃபி ஈக்குவல் டு 6 இருக்கும். நிகழ்வுக்கு ஃபார்முலா பி ஆஃப் ஃபி ஈக்குவல் டு என்ன ஃபி பை என்ன ஆஃப் எஸ். என்ன ஃபி ஈக்குவல் எவ்வளவு? என்ன ஃபி வந்து 6. என்ன ஆஃப் எஸ் அடிச்சோம்னா 1/6. ஓகே. நிகழ்வை பொறுத்தவரை நமக்கு வந்து நாணயம் பகடை, இதுல இருந்து ஒரு கேள்வி. பீச்சு கேளு. ஓகேவா, அது ஒண்ணு. இன்னும் நமக்கு வந்து அளவியல் வந்து ஃபார்முலா மட்டும் எழுதி போடும், அதை மட்டும் சும்மா லைட்டா எழுதிக்குங்க. அதுல இருந்து ஒரு ஃபார்முலா, ஏன்னா நமக்கு வந்து அளவியல் பொறுத்தவரை ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா மட்டும் நீங்க படிச்சுட்டீங்கன்னா அதுல இருந்து நமக்கு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை வச்சு நமக்கு வந்து அளவியல் படம், வலைபரப்பு, மொத்தப்பரப்பு, கன அளவு, இது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா அந்த ஃபார்முலா வந்து ஒரு கணக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணு வந்து உருளை அப்படின்றது வந்து உருளை வடிவில் இருக்கும். இது வந்து ஆரம், இது வந்து உயரம். ஆரம் உயரம். இது வந்து ஆரம், இது உயரம். உருளையின் வளைவரப்பு 2πr/h. உருளையின் வளைவரப்புன்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஆரம் கொடுத்துருவாங்க, உயரம் கொடுத்தாங்க. பையோட மதிப்பு 22 பையோல பெருக்கி போட்டா ஆன்சர் வந்துடும். உருளையின் வளைவரப்புன்னு கேட்டா இதுதான் ஃபார்முலா 2πr/h. உருளையின் மொத்த பரப்பு 2πr/h+r. உருளையின் மொத்த பரப்பு 2πr/h+r. உருளையின் கன அளவு வெறும் πr²h. உருளையின் வளைவரப்பு 2πr/h. உருளையின் மொத்த பரப்பு 2πr/h+r. உருளையின் கன அளவு πr²h. ஓகேவா. உருளை அவங்க வந்து ஆறுனா ஆரம், அச்சுனா என்னது? உயரம். ஆரம் கொடுத்து உயரம் கொடுத்து கேட்டு உருளையின் வளைவரப்புன்னு கேட்டா இந்த ஃபார்முலால போட்டா போதும். 2πr/h+r. 2πr/h பெருக்கி போட்டா. அடுத்து ரெண்டாவது எழுதிக்கலாம். ரெண்டாவது கூம்பு. R/H/L. வளைவரப்பு πr/L. πr/L+r. 1/3πr²h. கூம்புக்கு வந்து 1/3πr²h. அது உருளை கூம்பு. கூம்போட வளைவரப்புன்னு கேட்டா πr/L. ஆரம் எல்லுனா சாய் வீரம், ஸ்லாண்ட் ரேட். இது ஹைட், இது ஸ்லாண்ட் ரேட். அடுத்து மூணாவது கோலம். கோலம் கோலத்தின் வளைவரப்பு 4πr². கோலத்தின் மொத்த பரப்பு 4πr². கோலத்தின் கன அளவு 4/3πr³. 4πr², 4πr², 4/3πr³. கோலத்தின் கன அளவுன்னு கேட்டா இதுதான். கோலத்தின் கன அளவுனா இந்த ஆரம் மட்டும், இந்த ஆரம் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு பையோட மதிப்பு 22 பை. ஒரு ஃபார்முலா மட்டும் போட்டா போதும். கோலத்தின் கன அளவுன்னு கேட்டா என்ன பாருங்க, 4/3
பை ஆர் கியூப். கோலத்தின் கன அளவு ஃபார்ம் என்ன? 4/3 பை ஆர் கியூப். பையோட மதிப்பு 22/7. ஆரம்னா அவங்க கொடுத்துருவாங்க. மூணையும் பெருக்கப்பட்ட கோலத்தின் கன அளவு கிடைச்சிரும். கன அளவு தான் நம்ம கேட்பாங்க கண்டிப்பா. கன அளவு வந்து அடுத்து 4வது அரைக்கோளம். அப்படியே பாதி கோலத்துல பாதி அரைக்கோளம். 4πr² பாதி 2πr². மொத்த பரப்பு 3πr². கன அளவு வந்து 4/3 2/3 பை ஆர் கியூப். இந்த 4 ஃபார்முலா வந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கோலத்தின் கன அளவு, அரைக்கோளத்தின் கன அளவு. அரைக்கோளத்தின் கன அளவு 2/3 பை ஆர் கியூப். அரைக்கோளத்தின் கன அளவு 2/3 பை ஆர் கியூப். இப்போ நமக்கு வந்து 4 டாபிக். அல்ஜீப்ரா பொறுத்தவரை மீப்போவா 4 கொஸ்டின்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்க வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். நீங்க வந்து இந்த ஃபார்முலா வச்சு இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் ட்ரை பண்ண பாருங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வளைவரப்பு கேட்டாங்கன்னா ஆரம் ரைட்டு கொடுத்துருவாங்க. கன அளவு கேட்டாலும் நமக்கு வந்து அவங்க ஃபார்முலா வச்சு தான் போடணும். ஓகே, பரப்பு, வலைப்பரப்பு, மொத்த பரப்பு, கன அளவு. கன அளவுனாலும் கொள்ளளவுனாலும் ஒண்ணுதான். எவ்வளவு தண்ணி பிடிக்கும் அப்படி கேட்டாங்கன்னா எவ்வளவு தண்ணி பிடிக்கும்னா கொள்ளளவு. ஒரு உருளை வடிவ ஓகே தொட்டி இருக்கு, அது எவ்வளவு தண்ணி பிடிக்குன்னு கேட்டாங்க அப்படின்னாலே வந்து உருளையின் கன அளவு கண்டுபிடிக்கணும். உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா πr²h. ஓகே, உருளையின் கன அளவு. அதே மாதிரி வந்து கோலம், இதுக்கு பூராமே நம்ம வந்து ஃபார்முலா, இந்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்து அவங்க பாருங்க. அவங்க கொஸ்டின்ஸ் வந்து வளைவரப்பு கேட்டுக்காங்க, கன அளவு கேட்டுக்காங்கன்னு பார்க்கணும். அப்படி கேட்டு இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண ஒரு கொஸ்டின். அளவியல் பொறுத்தவரை இந்த ஃபார்முலா தான் அளவியல் பொறுத்தவரை. அதே மாதிரி வந்து ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு பொறுத்தவரை வந்து நாணயம், பகடை கணக்கு, அப்புறம் வந்து வீச்சுக்கல், அப்புறம் ஏபி அரித்மெட்டிக், ஜிபி பாடத்தில் இருக்க கணக்கு நடத்தியாச்சு. ரீசனிங்க்கு வந்து நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை நீங்கள் வந்து முடிஞ்சா இன்னைக்கு பாருங்க. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 25 மேக்ஸ் வீடியோஸ் இருக்கும். அதில் பூரா ஃபார்முலாவும் சொல்லியிருப்போம், கணக்கும் சொல்லியிருப்போம். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட்னா நீங்கள் அதை பார்த்துங்க. ஓகேவா? மீண்டும் அடுத்த வகுப்பில் தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.